அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 11வது வீட்டில், அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது மிக மிக சிறப்பு. சனியை பொறுத்தவரை 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை தரக்கூடிய இடங்கள். அதுவும் குறிப்பாக ரிஷபராசிக்கு 11வது வீடு லாபஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது ரிஷபராசிக்கு நன்மைகளை கூட்டி தருகின்ற ஒரு செயலாகும். 10ல் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார். 2வது வீட்டில் குரு பகவான். அதே மாதிரி ரிஷபராசிக்கு 4வது இடத்தில் கேது பகவான். இந்த அமைப்பு என்பது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய லாபத்தை ஜூன் மாதம் வரைக்கும் தரும். ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் 3வது வீட்டுக்கு போயிடுறார். பண வரவு என்பது ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் குறையலாம், பட் கையை கடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். எங்கே பிரச்சனை வரும்னா நல்லதே நமக்கு சில கஷ்டங்களை தருகின்ற அமைப்பு. உதாரணமாக கடினமாக உழைத்து சம்பாதிக்கின்ற போது நமக்கு ஓய்வே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும் பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, தொழில் செய்கின்ற இடத்துல லாபம் அதிகமாக கிடைக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு லாபம் அதிகமாக வரும்போது கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம். நம்ம உடம்பு ஓரளவுக்கு தான் ஒத்துழைக்கும்.
அதுக்கப்புறம் அப்பா விட்றா சாமி, பணம் கூட வேண்டாம், எனக்கு உடம்பு நல்லபடியாக இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பாருங்கள். அந்த நிலைமையைத்தான் இந்த சனி பகவான் இப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு தரப்போகிறார். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அதே நேரத்தில் பொறுமையாக ஒரு விஷயத்தை அர்ப்பணிப்போடு செய்கிறதுல ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பெயர் வாங்குவாங்க. அவங்களோட கனவுகள், லட்சியம், குறிக்கோள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு யோகம் வரும். எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமான யோகங்களை திடீர்னு பெறலாம். குறிப்பாக சனியோட காரகம் பெற்ற தொழில்களான இரும்பு, வாகனங்கள், இயந்திரம், அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தருகின்ற காலகட்டமாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கின்ற காலகட்டமாகவும் இருக்கும். பணத்தை அள்ளி தருகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, சனி தன்னுடைய 3வது பார்வையாக ரிஷபத்தையே பார்க்குறார். அந்த ரிஷபராசியை சனி பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் ரிஷபராசி என்பர்களுக்கு ஓய்வு தேவை, அல்லது அவங்களுடைய கடினமான உழைப்பு உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகரிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு 3வது வீடு அப்படின்னா முயற்சி ஸ்தானம். அந்த 3வது வீட்டில் ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் வரும்போது புதிய புதிய முயற்சிகளை செய்கிற ஒரு காலகட்டமாக அமையும். 11வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தருகின்ற காலகட்டம். நம்ம 12th படிக்கும்போது நான் டாக்டர் ஆகணும்னு ஒருத்தன் கனவு காணுவான். 12th எக்ஸாமை நல்லா பண்ணால் தானே பண்ண முடியும். ஆனால் அது அவனுக்கு நல்லா 12th பண்ணி மருத்துவம் சார்ந்த படிப்பு அமைகின்ற ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சனி பகவானை பொறுத்தவரை ரிஷபராசியை பார்க்குறார். ரிஷபராசிக்கு 5வது இடத்தை பார்க்குறார். ரிஷபராசிக்கு 8வது இடத்தை பார்க்குறார். குறிப்பாக ரிஷபராசியை பார்க்குறதுங்கிறது ஜாதகருக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை, ஒரு அசௌகரியங்களை, அல்லது ஜாதகருடைய செயல்பாட்டில் ஒரு தடை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கும். சனி பார்க்கின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரிஷபராசியை பார்க்கறது அப்படிங்கிறது சனிக்கு ஒரு சின்ன இடர்பாடு தான். ஏன்னா நம்ம ஜாதகத்தில் எது பலமாக இருக்கணும்னா லக்னமும் ராசியும் பலமாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும், அல்லது சிறப்பான எண்ணங்களை நம்ம யோசிப்போம். அப்போ சனி ரிஷபராசியை பார்க்கறதுனால நம்முடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்தை சனி பார்க்கறது கூட கொஞ்சம் நமக்கு நல்லது நடக்க வேண்டியது ஏதாவது தடங்கள் இருக்கும், அல்லது போராடி ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி 8வது வீட்டை சனி பகவான் பார்க்கறதுங்கிறது எதிர்பாராத விபத்துக்கள், அல்லது நம்ம நல்லது செய்ய போய் நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வர்றது, அவமானம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் மிக அற்புதமான பண வரவுகளை தருகின்ற அமைப்பாக இருந்தாலும், லாபஸ்தானத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சனியோட பார்வை என்பது ஜாதகருக்கு ஏதாவது சின்ன அவமானங்கள். நிறைய சம்பாதிக்கும் போது ஏதாவது ஒரு கண்ணுபடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்ணுபட்டு ஏதாவது புகழ், கீர்த்தி, ஜெயம், ஏதாவது பிரச்சனைகளை தருகின்ற விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் குறுகிய காலம். அதை தாண்டி இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, குரு மே மாதத்துக்கு பிறகு ரிஷபராசிக்கு 3வது இடத்துக்கு வரார்.
அந்த இடத்துலேருந்து குரு பகவான் தன்னோட 5வது பார்வையாக 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்குறார். ரொம்ப அற்புதமான பார்வை. குருவோட பார்வை அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு ஒரு திருமணத்தை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்துவார். பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால மேல் படிப்பு அல்லது வெளிநாடு செல்வது போன்ற விஷயங்களுக்கு ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். 11வது இடம் லட்சியம் குறிக்கோள் நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே இந்த இடத்துல சனியோட பார்வை மிகப்பெரிய அளவில் இல்லைனாலும் குருவோட பார்வை ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு கலப்படமான பலன்களை இந்த சனி பயிற்சி காலங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.